சில பிறவிகளை உலகத்தில் மாற்றிக்கிட முடியாதுன்னு ஒரு சில விதியே இருக்குது. தானாக அனுபவப்படுகிற காலம் வர பெரியவங்கள்லாம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த உலகத்தில். உண்மையா இல்லையா? அதனால் கூடிய விரைவில் 60 நாள் கால அவகாசத்தில் ஒரு மனமாற்றமும் ஒரு வாரிசு தோன்றலும் நடக்கும். அன்னைக்கு தெய்வத்தையும் நம்புவாங்க, தர்மத்தையும் நம்புவாங்க. வெற்றியாக்கி தரேன், கிடைக்கும் வெற்றி. ஜெயிச்சு தரம்பா. கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை வாங்க. மதுரை அங்கேயே நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. நில்லுங்க. என் கடன்களை தீர்த்துத்தா கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க யாரு? மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க. மதுரையை தவிர எல்லா பக்கம் கீழே உட்காருங்க. கடன்களை தீர்த்து கொடுன்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? வரணும். வாங்க உங்களை வழி விடுங்க. வழி கால் வந்துட்டு வரலாம். முருகா, உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகள் எத்தனை தொழில் பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லாத வேதனையும் துயரமும் நடக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக மன உபாதையும் உறவினர்களின் பகையும் குடும்பத்தை முன்னேற விடாத தடைகளாக நிற்பார்கள். இப்போதைக்கு உனக்கென்று 9 மாதங்களுக்குள் கடன் உபாதையும் தொழிலற்ற நிலையும் வேதனையும் நடக்கு. உண்மையா? இதை சரியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். போயிட்டு வாப்பா. ஒரு டீயை குடிச்சுக்கிட்டேனா இல்லை? மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணு. வழிவிடுங்க. உமாகாந்துக்கு. பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. என்ன கட்டி கொடுத்துட்டியா? கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தவங்க. எங்க இருக்கு, எப்படி இருக்கா மீனாட்சி? அப்படி வாங்கப்பா. யாரு? கால் வந்துட்டு வா. என்னவா? என்னப்பா? ஓகே. எங்கம்மா இருக்கார் வீட்டுக்காரரு? என்ன உங்களுக்கு மனக்குழப்பம்? வாண்ணே, என் பக்கத்தில் வாண்ணே. ஏம்னே எட்டி இருக்கு? யாருமா? தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க தாத்தா. நீ காலில் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. சாமி சொல்ல காலங்க. நீங்க பேசிட்டு இருக்காங்க. மறக்க முடியுமா? ஏய், அமைதியாரு. ஏம்மா சொல்ல கேட்க மாட்டேங்கிய? கொஞ்சமாவது புரியுதாம்மா? எட்டயபுரம் கிட்டையா இருக்கு. எட்டயபுரம் இல்லைல்ல அக்கா? நீங்கள் அந்த அண்ணாச்சிக்கு அக்காவா தங்கச்சியா? உங்களுக்கு உத்தரவு அடுத்த வாரம் தான் இருக்குது. பிற விபூதி வாங்கிட்டு போங்க. உன் புருஷன் மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்சவன். பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்குதுன்னு உன் மேலே குற்றஞ்சாட்டியிருக்கான். உண்மையா? நீ உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு எதுவும் செய்வியோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி உன்னை பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அவன் சரியாக அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டுக்கான். நீ ஒவ்வொரு நாளும் ராத்திரி இன்னா வரும், நாளைக்கு ஃபோனு, இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும்னு பார்த்து ஃபோனை தடவி ஒரு பிரயோஜனம் உனக்கு கிடைக்கிறேன். உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ மெசேஜ் பண்ணுறதை பார்க்காம பேச மாட்டேக்கான். அப்படித்தானம்மா? பேத நம்ம சொன்னால் யார் கேட்கா? ஒருத்தரும் கேட்கல. அவனை பேச வைக்கணும், ஆசையோடு வர வைக்கணும். உன்னை அங்கே அனுப்பிடணுமா? அங்கே இருக்கு பிரியா, இங்கே வரணும். வேலை பார்க்காண்டானே நீயே தஞ்சிக்கணும். இங்கே இருந்தால் போதுமோ? அப்படி சொல்லு. தள்ளிடுனே. வா, முன்னால் பக்கத்தில் வா. இந்த விரலை மட்டும் பிடி. கண்ணை முடிக்கானல்ல. அவன் பேர் என்ன பேர்? என்ன பேர்? சுவாமியே
கண்ணை முடிக்காமா? இந்தா பேசுவான், தொடர்பு கொள்வான். இங்கே வந்து 18 நாட்கள் இருந்துட்டு மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னமாச்சு? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கை. திருமணம் நடக்கணும், கால் வந்துட்டு வரலாம். உட்காருமா. ஏன் உட்கார முடியாதா? அப்படின்னு என்ன உட்கார வேண்டியதானே, தனியாக என்ன அப்படி? இது யார்? அப்பா. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? அழகர் ஆற்றுல இறங்கின பிறகு கல்யாணம் நடக்கும். உறவினரில் மாப்பிள்ளை இல்லை, அசலில் தான் கிடைக்கும். வேலையை வாங்கி தரேன், வெற்றி ஆகி தரேன். பக்கத்தில் வாங்க, ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு வீடு பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணால் எப்படிங்க? என்னடா டாக்குமெண்ட்டு? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உங்கள் டாக்குமெண்ட்டை நான் மீட்டி தந்துடுறேன். இப்போதைக்கு தொழில் இல்லாமல் நிறைய கடன்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் சமாளித்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா அப்படி ஜெயிக்கிறேன். இந்தாப்பா பாப்பா, ஜெயிக்கிறேன். திருநெல்வேலி, திருநெல்வேலி இன்னைக்கு என்ன உத்தரவோ அதுதான். திருநெல்வேலி, அங்கே இல்லைங்க, அங்கே இல்லைங்க. பிறகு தரேன், பிறகு தரேன், பிறகு தரேன். அங்கே இல்லைங்க, அங்கே. மதுரை பக்தர்கள்லாம் போய் உட்காருங்க அமைதியா. மதுரை பக்தர்கள்லாம் அமைதியா போய் உட்காருங்க. திருநெல்வேலி, மதுரையெல்லாம் போய் விளங்குங்க, அங்கே போய் இருங்க. திருநெல்வேலி, திருநெல்வேலி பக்தர் மட்டும் வாங்க. திருநெல்வேலி மட்டும்தான். கணவன் மனைவி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தங்க. நான் திருநெல்வேலி கூப்பிட்டா திருநெல்வேலியே வாங்க. நீங்கள் அங்கங்கே ஆக்கித்தாரேன், தைரியமாக. கணவன் மனைவி, உங்கள் துணைவியார் எங்க? கணவன் மனைவியாக வந்தவங்க நான் கூப்பிட்ருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். இழந்த பணத்தை மீட்டி தரேன்ப்பா. இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழிலையும் ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்த மாதம் உனக்கு ஆள் கிடைக்கும். பங்குனி மாதத்தில் மாப்பிள்ளையும் கிடைக்கும். கல்யாணத்தை முடித்து ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கலாம். பார்க்கலாம், தாராளமாக செய்யலாம்.